தகப்பன் மொழி பேசுகின்ற தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த சமூக விரோதியின் புரட்சிகர வணக்கம். மக்களோடு கூட்டணி பேச்சுவார்த்தை பொதுக்கூட்டம். எனக்கு தெரிந்து எனக்கு ஒரு 26 வயசு ஆகுது. என் அனுபவத்துக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே, ஏன் இந்தியாவிலேயே, ஏன் உலகத்திலேயே முதல் முறையாக பொது வெளியில் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதா நாம் தமிழருடைய கூட்டணி பேச்சுவார்த்தை மட்டும்தான். இதையும் தாண்டி ஒருபடி மேலே உலகத்திலே சின்னமே இல்லாமல் ஒரு கூட்டம் நடக்குதுன்னா நாம் தமிழ் கட்சி கூட்டம் தான். ஏன் எங்களுக்கு சின்னத்தை பற்றி கவலையே கிடையாது. ஏன் எங்கள் கிராமத்தில் அன்றைக்கி ஒரு நாள் தேர்தல் காலத்தில் கிராமத்தில் போயிட்டு ஒரு பாட்டிக்கிட்ட கேட்டேன், சும்மா ஒரு பேச்சுவார்த்தைக்கு. அது பேசுது, நாடு நாசமாக போச்சு, நான் ஒன்றும் இல்லை, எனக்கு முதியோர் பென்ஷன் வரல, அது வரல, இது வரை எல்லாம் சொல்லிச்சு. சரி அத்தான், நீ எதுக்கு ஓட்டு போட்ட? நீ திமுகவுக்கு போடுவியா அதிமுகவுக்கு போடுவியா? கேள்வி நல்லா பாருங்க. திமுகவுக்கு ஓட்டு போடுவியா அதிமுகவுக்கு ஓட்டு போடுவியான்னு கேட்குறான். அதுக்கு நான் ரெண்டுத்துக்கும் போட மாட்டேன், நான் உதயசூரியன் தான் போடுவேன்றாங்க. அவங்களுக்கு உதயசூரியனும் திமுகவும் ஒன்றுமே தெரியல. இப்படிப்பட்ட மக்களிடத்துல நான் சின்னத்தை வச்சு வாக்கு கேட்டு என்ன புண்ணியம்? என்ன புண்ணியம் சொல்லு. இப்ப நான் ஒரு சவால் விடுறேன். எங்களுக்கு சின்னம் இல்லை, கூடிய சீக்கிரம் அடுத்த வாரமே இன்னொரு புது சின்னம் தரப்போறாங்க. நான் தில்லா துணிச்சலோடு நின்று சொல்றேன், தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நான் சொல்றேன், நீங்க உங்கள் பார்வையில இவன் ஒரு சீட்டு கூட ஜெயிக்காதவன், ஒரு எம்எல்ஏ கூட, ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஜெயிக்காத கட்சி என்று ஏளனமாக பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி நான் சொல்றேன், நாளைக்கே சின்னம் கொடுத்தாலும் நான் தேர்தல் எதிர்கொள்ள தயார். ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக திமுக போன்ற கட்சிகள் நீங்கள் தேர்தலை எதிர்கொள்ள தயாரா என்பதை நீங்க நினைவு கொள்ளுங்க. இந்த கூட்டம் ஆரம்பிக்கும் போது நானும் தொகுதி செயலர் நானும் பேசிக்கிட்டோம். திட்டமிடும் போது ஒரு 100 நாற்காலி போடுவோம், நம்ம உறவுகள்லாம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி. ஆரம்பிக்கும் போது என்னடா இது கூட்டம் வரலையே, மணி 6 ஆயிடுச்சு 7 ஆயிடுச்சு, என்ன கூட்டத்தை காணோம், நம்ம வேற நம்ம ஊரில் கூட்டத்தை போடுறோம் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த மண்ணில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கும் நான் பங்கேற்று இருக்கிறேன். ஓரமா நின்று வேடிக்கை பார்ப்பேன். இதுவரை இந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சி நடத்திய கூட்டம் போல வேற எந்த கட்சியும் கூட்டம் நடத்தியதே இல்லை. நான் சவால் விடுறேன், மற்ற கட்சியில இருக்க சவால் விடுறேன். இதே கிளியனூர் மண்ணில் திமுகவோ அதிமுகவோ இதே போன்ற ஒரு கூட்டத்தை, இதே மக்கள் கூட்டத்தை நீங்கள் நடத்தி காட்டுங்க. நான் நாளை மேடையே ஏறலப்பா, நான் நாளை மேடையே ஏறல. இதே போல கோட்டுக்கு கோழி பிரியாணி காசு கொடுக்காம கிளை செயலாளருக்கு ஒரு 10,000 போட்டு உங்க இலையில இருந்து பேரை கூட்டணும் சொல்லாம இதே மாதிரி ஒரு கூட்டத்தை நீ திமுகவோ அதிமுகவோ நடத்தி காட்டுது. கிளியனூர்ல நாம் தமிழர் கட்சி கூட்டம் நான் இனிமேல் நடத்தல. உங்களால முடியுமா? ஏனென்றால் இவர்கள் கொள்கை பிடிப்பு உள்ளவர்கள், இவர்கள் கோஷம் போடக்கூடியவர்கள் அல்ல, இவர்களிடத்துல நல்ல எண்ணங்கள் இருக்கிறது. அதனாலதான் என் சின்னத்தை பிடிக்கிட்டேன். நான் கஷ்டப்பட்டு வெம்பாடுபட்டு நெத்தி வேர்வை நித்தம் சிந்தி உழைச்சி நிற்கக்கூடிய விவசாயியை நான் தூக்கி சுமந்த 5 வருஷம். நீ என் விவசாயி தூக்கி ஒரு இத்து போன நாதாரி பயிருக்கு கொடுத்துட்ட. ஒரு சிலிண்டர் சின்னத்துல நின்று 2 தொகுதி டெபாசிட் இருந்தவனுக்கு தூக்கி கொடுத்துட்ட. வெறும் 7 ஓட்டு வாங்கணும். நான் 7.1% வச்சிருக்கிறேன்டா, 7.1% வச்சிருக்கேன். இன்னைக்கு ஆளக்கூடிய மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி பாசிச அரசிடத்துல ஒரு சவால் விடுறேன். நீ உன் அதிகாரத்தை பயன்படுத்தி உன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து என் சின்னத்தை பிடிக்கிட்ட. நான் 31 லட்சம் வாக்கு வச்சிருக்கேன். தைரியமான ஆளா தான் 31 லட்சத்துல 1 ஓட்டு நீ பிடிக்க கேட்டா, சின்னத்தை பிடிக்கிட்டா. நான் வாங்கின ஓட்டுல இருந்து 1 ஓட்டை பிடிங்க காட்டு. சின்னத்தை பிடிக்கிட்டா முடங்கி கூட இருக்கக்கூடிய ஆட்கள் நாங்க. சின்னத்தை பிடிக்கிட்டா சின்னத்துக்கு கேஸை போட்டுக்கின்னு யாருக்கு இவருக்கு 60 கோடி தேர்தல் எனக்கு கமிஷன் கொடுக்கறதுக்கு நாங்க என்ன கருணாநிதி பிள்ளைகளா, ஜெயலலிதா பிள்ளைகளா, பிரபாகரனின் பிள்ளைங்க? நீ நாளைக்கே தேர்தலை வை, முந்தானாத்தி எனக்கு சின்னத்தை கூட தேர்தலை எதிர்கொண்டு வெல்ல தயார். அதே போல நீங்கள் எதிர்கொள்வீர்களா? நினைச்சு பாருங்க. எதற்காக இந்த கூட்டத்திற்கு மக்களோட கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு போடுறோம் அப்படின்னா, எதற்காக இந்த தலைப்பை நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஏனென்றால் தமிழக அரசியல் களத்தில் மக்களோடு கூட்டணி வைத்திருக்கின்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். கடந்த வாரம் இதே நம்ம ஐயாவுடைய தோட்டத்தில் அதிமுகவுடைய பொறுப்பாளர் உட்காந்து சி சண்முகம் உட்காந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. திமுக அறிவாலயத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது.
கமலாயத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. எத்தனையோ இன்ன பிற கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் மக்களோடு கூட்டணி வைத்திருக்கின்றோம். அதனாலதான் இந்த பேச்சுவார்த்தை கூட்டம். சின்னமே இல்லை, ஆனால் எங்களுடைய உயர்ந்த எண்ணங்களை உங்களுக்கு கடத்தி செல்வதற்காக இந்த பொதுக்கூட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அக்கா எனக்கு முன்னாடி பேசினா லட்சுமி அக்கா கூட சொன்னாங்க, அண்ணா சீதாராமன் கூட சொன்னார், நீங்கள் உங்களுக்கு நாங்கள் குருதி கூட பாசம் நாங்கள் வச்சு நாங்கள் குருதியில் கொடுத்துட்டு வரோம். ஐயா ஸ்டாலினுக்கே நாங்கள் ரத்தம் வேணும்னாலும் நாங்கள் தான் கொடுக்குறோன்னாங்க. ஐயா தயவு செய்து சீக்கிரம் வந்துடுற எங்கள் கிட்ட ரத்தம் ஏற்றிக்கிங்க. ஏன்னா இங்கே இருக்கிற ரத்தம் பூரா சூடு சொரண வெக்கமான உள்ள ரத்தம். ஆளுக்கு ஒரு 1/2 லிட்டர் ஏற்றிட்டு போ. அப்பயாவது நீ ஒழுங்கா ஆட்சி பண்றேன்னு பார்ப்போம். அப்பயாவது ஒழுங்கா ஆட்சி பண்றீங்களான்னு பார்ப்போம். நாங்க உயர்ந்த எண்ணங்களை கொண்டு இருக்கோம். எனக்கு என்னையே ரைடு விட்ட திமுகவில் ஆளுங்கட்சியில் இருந்தா கூட ரைடு வந்தா பயந்துகிட்டு நெஞ்சு வலி பிடிச்சி நாங்கள் உட்காரல. ஐயா எனக்கு நெஞ்சு வலி பிடிச்சின்னு எனக்கு வயசு முடியல, எனக்கு வயசு ரொம்ப அதிகமாயிடுச்சு, என்னால் நீதிமன்றம் அலைய முடியாது, என்னால் சிறைக்கெல்லாம் போக முடியாது என்று விலக்கு கேட்ட ஆட்கள் நாங்கள் இல்லை. ஏதோ ரைடு தானே உள்ள பாரு ஒரு 4 புத்தகம் இருக்கும், எதுனா எடுத்துட்டு போ. உனக்கு தலைவர் பிரபாகரனை பற்றி படிக்கணுமா, புத்தகம் எடுத்துட்டு போய் படிச்சு அப்பயாவது திரும்பி நாம் தமிழர் பக்கம் ஆதரவாக நில்லு என்று ரைடு இந்தியாவில் ரைடு அதை எதிர்கொண்டு ஏளனமா சிரித்த ஒரே கூட்டம் நாம் தமிழர் கட்சி கூட்டம் மட்டும்தான். ரைடுக்கு பயப்படாத ஒரு கூட்டம். நாங்க ரைடு வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தொண்டர்களுக்கு சோறு போறதுக்கு வீட்டு முன்னாடி 1000 பேரை கூட்டி நின்ற அதிமுக இல்ல, நெஞ்சு வலியை பிடிச்சிட்டு நின்ற திமுக இல்ல. ரைடாவது மயிராவது போராடு சொன்னா பிரபாகரனையும் பிள்ளைங்க சும்மா கிடையாது. நீ ரைடு போடு, சின்னத்தை முடுக்க, அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை. எங்களிடத்துல உயர்ந்த லட்சிய நோக்கங்கள் இருக்கிறது. எதிர் வருகின்ற அந்த நாடாளுமன்ற தேர்தல் நிறைய பேர் கேட்கறாங்க, நீங்க ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாத, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. நான் என்ன சொல்றேன், முதல் தேர்தல் 1.5% வாக்கு வாங்கணும், 21 7.1% வாங்கணும். அடுத்து நாம் தமிழர் கட்சியுடைய இலக்கு என்ன என்பதை தாண்டி நாம் தமிழர் கட்சி எத்தனை வாக்கு சதவீதம் பெற்றுவிடும் என்பதை இருக்கக்கூடிய அத்தனை விமர்சகர்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுக இப்ப நல்லா தெரிஞ்சு பாருங்க, பெரும்பாலும் இணையதளத்தில் பயணிக்கக்கூடிய உறவுகள் இதை புரிஞ்சுக்குங்க. எந்த ஒரு அரசியல் விமர்சகரும் திமுக இத்தனை வாக்கு சதவீதம் வரும், அதிமுக இத்தனை வாக்கு சதவீதம் வரும், பாமக விசிக இத்தனை வாக்கு சதவீதம் வரும் பேசுறது இல்லை. எல்லாருமே ஒருமித்தமா பேசக்கூடியது நாம் தமிழர் 12 வாக்கு சதவீதம் வரும், 20 வாக்கு சதவீதம் வரும், 25 வாக்கு சதவீதம் வரும் என்று இன்றைக்கு எங்களை புறக்கணிக்க நினைத்த இடத்தில் இன்னைக்கு பேசும் பொருளாக இருக்கக்கூடிய அந்த அளவிற்கு எங்களை கொண்டு நிறுத்தியது எங்க அண்ணன் செந்தமணன் சீமான். அதனால எங்களுக்கு சின்ன இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், என்பான கிளியனூர் மக்களிடத்துல இந்த மண்ணின் மகனாக ஒன்று கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எங்க அண்ணன் யாரை நீட்டாரோ எந்த சின்னத்தை காட்டுறாரோ வாக்களிங்க. உங்களுக்கான நல்லதொரு ஆட்சியை நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் பெற்றுத் தருவோம். நன்றி. நாம் தமிழர்.